Hi, hello people, welcome back to my channel Visualize with Vinny. So it's been 1 year இந்த சேனல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி ஆக்சுவலி ஐ ரிமெம்பர் போன வருஷம் கொஞ்ச நாள் ஸ்டார்ட் பண்ணதுலேயே வந்து என்னோடய பர்த்டே வந்துருந்துச்சு. ஸோ ஐ ஹேட் ரெக்கார்டட் எவ்ரி திங் லைக் என்னோடய ஸ்டார்டிங் பர்த்டே விலாக்னு சொல்லியே வந்து நம்ம சேனலில் வந்து இருக்கும். ஸோ அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி இந்த சேனலில் வந்து 20 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஆரம்பிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து 4000க்கும் மேலே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றத தாண்டி நான் ரொம்ப ஹெல்த்தில் ரொம்ப அஃபெக்ட் ஆகி ப்ரிப்பேர் பண்ண முடியாதா, ஸோ என்னோடய குரூப் 1 ஃபெயிலியராக இருக்கட்டும், இல்லை சீரியஸ் போய் ரிஜெக்ஷனாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் இருந்த டைமில் நான் வந்து என்னோடய கண்டென்ட்டை போட்டப்போ நிறைய பேர் வந்து உங்களோட சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் மோட்டிவேஷன் நிறைய இடத்துல எனக்கு வந்து கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் வந்து யார் மை இன்ஸ்பிரேஷன்னு சொன்னாலுமே நான் படித்த சில பேர், அதாவது நம்மளோட குரூப் மெம்பர்ஸில் சப்ஸ்கிரைபர்ஸ்லேயே வந்து நிறைய பேர்த்த வந்து ஐ ஹவ் ரியலி காட் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் தெம் அண்ட் இட் ஹஸ் ரியலி மோட்டிவேட்டட் மீ டு லைக் get a lot of things from you people. ஸோ இந்த வருஷம் பர்த்டேக்கு வந்து என்னால் vlogஓ இல்லை எதுவுமே வந்து எடுக்க முடியல. பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்கேன், லா காலேஜ் வந்து படிச்சுட்ருக்கேன். அண்ட் எனக்கு வந்து லா காலேஜ் போக ஆல்ரெடி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நான் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் ஆன் வித் மை மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன். ஸோ எனக்கு டெஸ்ட் சீரிஸ் கொடுக்குறது, அங்கே போகிறது, அதுக்கான வைவா, ஸோ இந்த ப்ராசஸ்லேயே வந்து எனக்கு டைம் வந்து ரொம்ப அப்படியே வந்து போயிடுது. ஸோ லாஸ்ட் மினிட்ல வந்து இந்த வீடியோவுமே வந்து பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஸோ ஆடியோவும் சரி வீடியோவும் சரி எதுக்குமே வந்து கிளாரிட்டி இருக்காது. பட் இந்த டைமில் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. பிகாஸ் நான் வந்து ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் ஐ ஹவ் நோ வேர்ட்ஸ் டு தேங்க் ஸோ மெனி பீப்புள். ஏன்னா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸில் பேத்திக்கிட்ட வந்து டெலகிராமில் வந்து நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் தட் இஸ் வேர் ஐ அச்சீவ். நிறைய எக்ஸாம்ஸில் நான் ஃபெயிலியர் ஆகிருக்கேன். அண்ட் போன வருஷமே கூட வந்து எனக்கு வந்து ரொம்ப கிரேட் இயர் அப்படின்னு சொல்ல முடியாது. வித் ரெஸ்பெக்ட் டு சக்ஸஸ் எனக்கு நிறைய லேர்னிங்ஸ் இருந்திருக்கு. பட் எப்போதுமே போல் வந்து நான் லாஸ்ட் மினிட் வரைக்கும் போய் ஒரு எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆனேன். ஸோ ஃபெயில் ஆனன்றதை தாண்டி கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் போய் கடைசியில் என்னோட நம்பர் வரலன்னு சொல்லலாம். ஸோ அதுவுமே வந்து நான் லாஸ்ட் இயர் வந்து கோத்ரூ பண்ணேன். ஸோ இட் வாஸ் அ வெரி ஹார்ட் இயர் அப்படின்னு சொல்லலாம், ஃபேஸிங் அனதர் ஃபெயிலியர். பட் அதுக்கான லெசனுமே சரி என்னோடய லைஃப்பில் வந்து அதை எடுத்துக்கிட்டு மூவ் ஆன் ஆகிற கெப்பாசிட்டியுமே எனக்கு வந்து வந்தது அந்த ஃபெயிலியர்லேருந்து. பட் அதை பற்றியுமே நான் எந்த வீடியோவுமே போடலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஏது இருக்கேன்னு சொல்லி ஏன் போடலை அப்படின்னா, ரொம்ப நிறைய எக்ஸாம்ஸ், நிறைய ஃபெயிலியர்ஸ், நிறைய பெயின்ஸ், நிறைய லெசன்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கே புது லா காலேஜ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, இது உங்களால் மேனேஜ் பண்ண முடியலையா, என்னெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க, புதுசாக நான் ஜாயின் பண்ணால் எப்படி இருக்கும், இதெல்லாமே. ஸோ ஐ அஷ்யூர் யூ ஃபெப்ரவரி வந்து என்னோடய எக்ஸாம் முடிச்சுட்டு ஐ வில் டெஃபினெட்லி டெல் யூ ஆல் தோஸ் திங்ஸ். பிகாஸ் எனக்கு வந்து ரொம்ப ஹெவி ஷெடியூலாக தான் போய்கிட்டு இருக்கு. ஐ கேனாட் கிவ் டைம்ன்றதை தாண்டி நான் கொடுக்கணும்னு நினைக்கிற டைம் என்னால் ப்ராப்பராக எதுவுமே கொடுக்க முடியல. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் எவ்ரிபடி ஹூ ஹஸ் விஷ் மீ. அண்ட் இந்த வருஷமே ஐ ஃபீல் தட் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் இம்பேக்ட் வந்து என்னோடய சேனலில் என் மூலியமாக இல்லைனா கூட அந்த குரூப்பில் வந்து நான் அவ்வளோ பேர் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதை பார்த்தேன், அவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணதை பார்த்தேன். ஒவ்வொரு டவுட் கேட்கும்போது ஸோ மெனி பீப்புள் ஹெல்ப் ஸோ மெனி பீப்புள். ஸோ தட் வே சம்திங் ஐ டிட் இஸ் ஹெல்பிங் சம்படி அரவுண்ட் அப்படின்னு நினைக்கும் போது ஐ எம் வெரி ஹாப்பி டு நோ தட். அண்ட் ஸோ தட்ஸ் ஆல். என்னோடய பர்த்டே வந்து எண்ட் ஆக போகுது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் எவ்ரிபடி ஆஃப் யூ டு விஷ் மீ ஆன் திஸ் பர்த்டே. அண்ட் thank you for supporting me and my channel throughout this whole year. And நான் டிஃப்ரெண்ட் வீடியோஸ் போடும்போது நிறைய பேர் எனக்கு நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க, இப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணாதீங்க, இதை சொல்லுங்கள், இதை சொல்லாதீங்க அப்படின்னா. ஸோ மேபி நெக்ஸ்ட் இயருக்கு வந்து நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஐ டோன்ட் நோ இட் வில் பி யூஸ்ஃபுல்லாக இல்லை என்ன அப்படின்லாம் வந்து எனக்கு தெரியல. பட் எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த பிளான் ப்ளஸ் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு எக்ஸாமில் வந்து நான் ஃபெயில் ஆனேன் கடைசி வரைக்கும் போயிட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன எக்ஸாம், என்ன ப்ரொசீஜர் ஆச்சு, ப்ளஸ் அந்த எக்ஸாமுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து கைடன்ஸே கிடையாது, எப்படி பண்ணணும்னு தெரியாது. பட் அது வந்து ஆக்சுவலி ஒரு குரூப் 1 போஸ்ட். ஸோ அதை பற்றியுமே வந்து ஃப்யூச்சர் வீடியோவில் வந்து நான் பேசுகிறேன். ப்ளஸ் லா படிச்சுட்டு உங்களால் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கொடுக்க முடியுமா, இல்லை இவ்வளோ ப்ரெஷராக இருக்கும் அப்படின்றதுமே வந்து நான் பேசுகிறேன். ஸோ அது ப்ரெஷர்னு கிடையாது. ஸோ எப்படியெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணலாம், ஒரு என்விரான்மெண்ட், லா காலேஜ் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும். ஏன்னா நான் பார்த்த நிறைய பேர் வந்து நிறைய ஆஸ்பிரன்ஸ் படிக்கணும்னு நினைக்கிற ஒரு கோர்ஸ் வந்து லா தான். பட் இந்த கன்ஃபியூஷனாலேயே நிறைய பேர் எடுக்காமல் இருக்கிறது வந்து நான் பார்க்குறேன். ஸோ ஐ தாட் அது ஒரு டீட்டெயில் வீடியோ. ஸோ ஒரு லா காலேஜில் ஒரு என்விரான்மெண்ட்டில் என்னெல்லாம் இருக்கும், உங்களுக்கு என்னெல்லாம் டைமில் என்னெல்லாம் வரும், எப்படி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணணும், எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றதையுமே தெளிவாக வந்து நான் ஒரு வீடியோவில் போடுறேன். ஏன்னா நான்
பார்த்த வரைக்கும் யாருமே வீடியோ போடல. ஸோ எனக்குமே தெரியல ஒரு லா காலேஜ் இப்படி தான் இருக்கும், இதெல்லாம் இருக்கும், ஒரு ஆஸ்பிரண்ட் போனால் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு. ஸோ தட் நான் போடும்போது ரொம்ப தெளிவாக கண்டென்ட் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். இப்போ கூட நான் நினச்சா போடலாம், பட் ப்ரிப்பேர் பண்ணாமல் போடுறதுல யாருக்குமே யூஸ் இல்லை. ஸோ ஆஃப்டர் திஸ் Group 2 எக்ஸாமினேஷன் இஸ் ஓவர், ப்ராப்பராக ஷெட்யூல்டாக பண்ணி உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஷேர் டு ஆல் தோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ நீட் திஸ் அட் திஸ் டைம், பிகாஸ் நெக்ஸ்ட் இயர்க்கு அட்மிஷன் வந்து இன்னும் ஒரு 2-3 monthஸில் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு மேலே வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு அப்ளை, யூ கேன் டெஃபினெட்லி அப்ளை அந்த வீடியோ பார்த்துட்டு. அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மை சேனல் அண்ட் மீ. அண்ட் தேங்க்யூ, ஐ ஃபீல் பிளெஸ்ட். இவ்வளோ தூரம் நான் கடனதில் வந்து எனக்கு அவ்வளோ ஃபோன் கால்ஸ் வந்துருந்தது. அவ்வளோ பேரை வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணவங்களா இருக்கட்டும், என்னோடய சீனியர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே எனக்கு நல்லது விஷ் பண்ண நிறைய பேர்த்த வந்து நான் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ஐ எம் ரியலி ரியலி ஹாப்பி. பிகாஸ் இந்த வேர்ல்டில் வந்து ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ சுற்றி இருக்க யாருமே சொல்ல மாட்டேன், பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் நான் பார்த்த நிறைய பீப்புள் வந்து இன்னொருத்தவங்களை ஹெல்ப் பண்ணாமல், இல்லை இவங்களுக்கு தப்பாக நினைக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர்த்த வந்து நான் ஃபேஸ் பண்ணிட்டேன். ஆனால் எனக்குன்னு ஒரு கம்யூனிட்டி, நான் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கம்யூனிட்டி என்னோடய பர்த்டேல விஷ் பண்ணால் அது இன்னுமே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம்ல. ஸோ இவ்வளோ தூரம் வந்து நான் வந்ததில் வந்து நான் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியல, பட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் குட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் சப்போர்ட். ஐ திங்க் தட் இந்த ஜேர்னியில் நான் செரிஷ் பண்ணக்கூடிய விஷயமா உங்களையும் இந்த மாதிரி இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சீனியர்ஸ் அண்ட் மென்டர்ஸ், நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆன நிறைய பீப்புள் அண்ட் ப்ரௌட்லி நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. Group 2 கிளியர் பண்ணிவிட்டு உங்கள் வீடியோலாம் பார்த்தேன், ஹெல்ப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி கூட வந்து நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களோட எஸ்பெஷலி அந்த டீ டைம் வந்து நான் சும்மா தான் பண்ணேன், ஒவ்வொரு மென்டரிங் மாதிரி ஒவ்வொரு குட்டி குட்டி ஸ்டோரி சொல்லியிருந்தேன். அது கூட நிறைய பேருக்கு ஹெல்ப்பாக இருக்குன்னு சொல்லி வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. தட் வாஸ் ஆல்சோ ரியலி ரியலி ஷாக்கிங் டு மீ. அண்ட் அதுவும் இல்லாமல் வந்து எஸ்எஸ்சி படிக்கிற ஒருத்தவங்க வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அவங்க என்கிட்ட டவுட் கேட்டு நான் சால்வ் பண்ணி நான் அப்படி வந்து கிளியர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஐ ஹவ் சீன் அ லாட் ஆஃப் பீப்புள் கம் பேக் டு மீ அண்ட் சே தட் உங்களோட சேனலில் வந்து நான் இது பண்ணேன், இது பார்த்தேன், இப்படி பண்ணேன், நீங்கள் பேசுகிறது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, நீங்கள் சொல்கிறது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணி இதெல்லாம், ஸோ அதெல்லாம் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஏதோ ஒரு டைமில் எங்கேயோ நான் ஒருத்தவங்களோட லைஃப்பில் ஒரு குட்டி பாசிட்டிவ் இம்பேக்ட், ஒருத்தவங்க சிரிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு நான் ரீசனாக இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் ரியலி ரியலி பிளெஸ்ட். அண்டு அந்த சேனலில் இருக்கவங்களும் சரி, அந்த டெலிகிராம் குரூப்பில் இருக்கவங்களும் சரி, அதை சப்போர்ட் பண்ணி இன்னுமே லைவ்லேயே வச்சுக்கிறவங்களும் சரி, டெய்லி நியூஸ் பேப்பர் ஷேர் பண்ணுறவங்கலேருந்து, தினமும் பேசுறதுலேருந்து, ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து, அதை வந்து ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரண்ட் கம்யூனிட்டியாக வச்சுருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். யூ டோன்ட் நோ, யூ ஆர் ஹெல்பிங் அ லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் ஸ்ட்ரகிளிங் இன் தியர் லைஃப்ஸ். ஸோ கூடவே சேர்ந்து பெருசாக வந்து ட்ராவல் பண்ணுவோம். ஸோ ஐ வில் ஷேர் மை ஃபியூச்சர் பிளான் வித் யூ சூன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் வினீதா.